நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமார்பேட் 6 பெட்டு. இது வந்து கஸ்டமர் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அவர் இடையில ஃபோன் பண்ணி கேட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியில் ஃபால்ட்டு. அதனால் டிலே ஆகிடுச்சு. நானும் எஸ்எம்டி ஆர்டர் கொடுத்தேன், வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபால்ட்டான பழைய போர்ட்லேருந்து எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இது ஒரு சேனல் மட்டும் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, 2 சேனலும் ஃபால்ட். அதுக்கு வந்து ஒரு எஸ்எம்டி செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அந்த எஸ்எம்டி எடுத்து போட்டு செக் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட வந்தபோது ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது இது எஸ்எம்டியில் வந்து இந்த இடத்துல வந்து புகை வந்துடுச்சு, ஆடியோ ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கொடுத்துருந்தது. அப்படி அதை வந்து இப்போ ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறோம். அது எப்படி என்னென்ன மாற்றணுன்றது, ஏன்னா இது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணால் அவசரமாக செஞ்சேன். ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. பட் என்ன ஒர்க் செஞ்சுன்றதை வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்களை போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்டி, இது குமார்பேட்டு 60 இயர். இதில் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து புகஞ்சிடுச்சு அப்படின்னு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தேன். இந்த 5001940 எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த எஸ்எம்டி மட்டும் நான் தனியாக ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நமக்கு வந்து இன்னுமே வந்து டிலே ஆகிடுச்சு. இன்னும் வந்து சேராதனால என்ன பண்ணால் நானே பிரித்து இப்போ வேலை செஞ்சாச்சு. என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸபிள் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த பீஸபிள் டிஸ்டன்ஸு போயிட்டு இருந்தது. இந்த பீஸபிள் டிஸ்டன்ஸும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்டியில் இந்த கெப்பாசிட்டர் போயிட்டு இருந்தது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் ஒன்று வெடிச்சிருச்சு. இந்த கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. அடுத்து பார்த்தோன்னா இந்த டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. ஏன்னா நான் இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டிரான்சிஸ்டர் நம்மக்கிட்ட கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பழைய போர்டு ஒன்று இருந்தது. அந்த போர்ட்லேருந்து எடுத்து இப்போ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸ்டிப்பு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஸ்டிப்பு. நானும் கழட்டி வந்து என்னென்ன ரெடி பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் வரும், எஸ்எம்டி டிரான்சிஸ்டர். இது போயிடுச்சு. இந்த ஸ்டிப்பில் இந்த பேக் சைடு ஒன்று இருக்கும், அது போயிடுச்சு. அது நான் கரெக்டாக அதெல்லாம் இப்போ வந்து இது கத்தின வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்சைடு ஒன்று எஸ்எம்டி இருக்குது, இது ஒன்றா இது போகும். இல்லைனா பேக் சைடு இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி இருக்குது, இது போகும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு எஸ்எம்டி ஃபால்ட்டுனா இதுதான் எஸ்எம்டி ஃபால்ட்டு. நான் இதே தனியாக இதுமாலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இதுமாலுக்கு இதே தனியாக ஒரு 10 பீஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கலான்னுட்டேன். ஏன்னா எஸ்எம்டியில் நமக்கு டைமிங் டிலே ஆகுது. அதனால் இப்போ வந்து இது மாற்றிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு போய்ட்டு இருந்தது. இந்த ஒரு ஃபில்ட்ரு, அந்த ஒரு ஃபில்ட்ரு மாற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்டு குமார் இதனுடைய 6 பெட்டு. இப்போ வந்து சர்வீஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சர்வீஸ் எல்லாம் முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இதுதான் கஸ்டமருடைய ஹீட்ஸிங் பிளேட்டு. கஸ்டமருக்கு இதில் தான் அது ஃபிக்ஸ் பண்ணணும். அவர் கஸ்டமர் கொடுக்கும்போது இது ஹீட்ஸிங் பிளேட்டாக தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆயிடுச்சு. இது கொடுத்த அப்படியா இல்லை இதில் வந்தது தான் எனக்கும் தெரியல. கஸ்டமருக்கு கேட்டுடலாம். கஸ்டமருக்கு கேட்டு ஆனால் 2 பெட்டு இருக்குது. 2 பெட்டில் வந்து 2 ஒரே மாடல் தான். 2611, இதுவும் 2611 தான். பட் அவர் கஸ்டமர் வந்து இதில் கொடுத்த அப்படியா இது டேட் பார்த்தா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அவர்கிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கலாம், ஹீட் சிங்குலேட்டர் கொடுத்தா அப்படியே இல்லையான்னு சொல்லிட்டு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் கொடுத்தாரு. நான் தனியாக ஒரு போர்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு மட்டும் ஃபால்ட்டு, ஒன்று எஸ்எம்டி ஃபால்ட்டு. இது வந்து எஸ்எம்டி ஃபால்ட்டு. இது ரெடி பண்ண முடியல. நான் என்ன ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலை ஆகலை. இது மற்றபடி இந்த போர்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த போர்டு 2 போர்டு ரெடி பண்ணிட்டேன். இது ஒன்று மட்டும் ரெடி ஆகலை. அது கஸ்டமர் பேசிட்டு தனியாக நம்மக்கிட்ட பிசி போர்டு இருக்குல்ல, அது மட்டும் தனியாக போட்டு கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேன்ற பஸ்ஸில் இது மாற்றிட்டு அவர் கஸ்டமர் கொடுத்து இந்த 3 போர்டு ஃபஸ்ட் இந்த போர்டு கொடுத்துட்டு அப்படி. பட் இது ஹீட்ஸிங் பிளேட்டோடு கொடுத்த அப்படியே இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவர்கிட்ட கஸ்டமர் கிட்ட பேசலாம். இல்லை சப்போஸ் எங்கிட்ட நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்பர் இருக்குது, கஸ்டமர்கிட்ட பேசிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே அதை பப்ளிக் ஆம்பு இது 1000 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கும். அந்தளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் கஸ்டமர்கிட்ட 2 கேட்டிருந்தேன், கொடுத்துட்டேன். இதுதான் 2 தான் இருக்குது. நம்ம பர்சன்டேஜ்க்காக வச்சுருக்கேன்.
உங்களுக்கு இது மாதிரி எதனா சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, சார் டைமிங் வந்து டிலே அதிகமாக எடுக்கிறீங்க, முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக சொல்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இவ்வளோ அவசர அவசரமாக வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் லாங் லென்த்தே போகாமல் சுருக்கமாக எப்படி வீடியோ எடுக்கணுமோ அது மாதிரி எடுக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.